வெல்கம் டு திரு சீசன். நான் உங்க திரு விஜய். ஸோ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு 3 படம், அதில் 2 தமிழ் படம், ஒன்று வந்து தமிழ் டப்பிங்ல இருக்கு. ஸோ 3 படம் என்ன ஏது எப்படி இருக்கு பார்க்கலாமா வேணாமா அப்படின்றத பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் படமா ரிலீஸ் ஆயிருக்க பிஆர் பிரேமா கல்யாணம். ஸோ படத்தோட கதை என்னன்னா, நம்ம ஹீரோ வந்துட்டு வேலை சுத்திட்டு இருப்பாரு. நம்ம ஹீரோயின் வந்து ஒரு பெரிய இன்ஃபுளுசரா இருப்பாங்க. ஸோ இப்போ ஒரு கட்டத்தில் 2 பேரும் மீட் பண்ணி லவ் பண்ணிப்பாங்க, கல்யாணம் பண்ணிப்பாங்க. ஆனால் அந்த கல்யாணத்துக்கு அப்புறம் நடக்கிற அட்ராசிட்டி தான் இந்த மொத்த படமே. ஸோ படத்தை பொறுத்தவரை படத்துல வந்து இந்த மாமியார் மருமக சண்டைலாம் பார்த்துருப்போம். ஆனால் இந்த படத்துல மாமியார் மருமக சண்டையை காமிப்பாங்க. அந்த போர்ஷன்ஸ் எல்லாம் சூப்பரா இருந்துச்சு. ராதிகா மேம்க்கும் இல்லனுக்கும் நடக்கிற அந்த போர்ஷன்ஸ் எல்லாம் வந்து சூப்பரா இருந்துச்சு. அந்த படத்துல இந்த உங்க கல்யாணம் பண்ணி முன்னாடி இருந்த லவ் போர்ஷன் மட்டும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிக்கலாமா அப்படின்ற மாதிரி இருக்கும். மற்றபடி இந்த படம் கொஞ்சம் என்டர்டெய்னிங்கா, ஒரு சில இடத்துல கொஞ்சம் நல்லா காமெடியா நல்லா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம படத்துல கருத்து ரீதியா நிறைய விஷயத்தை பேசியிருப்பாங்க. அதை ஹேண்டில் பண்ணுவதும் வந்து சூப்பரா ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. டேரக்டர் இல்லன் இதுல ஹீரோ இல்லனாவும் ஆயிட்டாரு. இப்போதான் ரீசெண்டா லோகேஷ் கனகராஜ் இப்ப இவர் ஆயிட்டாரு. ஸோ அது பார்க்க ரொம்ப சந்தோஷமாவே இருக்கு. சூப்பராக பண்ணியிருந்தாரு ஆக்டிங்குமே. ஸோ இந்த படம் வந்துட்டு ஃபேமிலியா ஜாலியா ஒரு படம் பார்க்கணும், என்டர்டெய்னிங்கா இருக்கா, இந்த படத்தை தாராளமா ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு வாட்சபிளான படமா இருக்கும். அடுத்து 2வது தமிழ் படம் ஒரு ஹாரர் படம். ஸோ படத்தோட பேர் டார்க். இந்த படம் வந்து அமேசான் பிரைம்ல இப்போ ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்கு. படம் வந்துட்டு எப்படின்னா, நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு சினிமால டிசைனரா ஒர்க் பண்ணுவாரு. அவருக்கு வீடு கிடைக்காம வீடு தேடி சுத்திட்டு இருப்பாரு. இப்போ ஒரு கட்டத்துல வீடே கிடைக்காது இவருக்கு. இப்போ ஒரு கட்டத்துல என்ன ஆகுதுன்னா, நம்ம பாக்யராஜ் சார் வீட்டுக்கு வராரு. அங்க வீடு காலியா இருக்குன்னு வராரு. அங்க வந்துட்டு வீட்டுல ஒரு பிரச்சனை இருப்பா அப்படின்னு அவர் சொல்றாரு. இருந்தாலும் வந்து பரவாயில்ல சார், நான் தங்குறேன் அப்படின்னு சொல்றாரு. அங்க இவர் தங்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் பிரச்சனை ஆரம்பிக்குது. ஸோ அதுக்கப்புறம் என்ன செஞ்சா படத்தோட கதை. ஸோ படத்தை பொறுத்தவரை இல்லை 1.25 நேரம் இருந்தாங்க. இல்லை இந்த ஹாரர் மொமெண்ட், ஜம்ஸ்கர் மொமெண்ட்லாம் சூப்பராக கூட இருந்துச்சு. எந்த இடத்துலையும் படம் ஒரு போர்டும் அடிக்கல. அண்ட் படத்துல அந்த பேக் ஸ்டோரியா இருக்கட்டும், இந்த கிளைமாக்ஸ் வந்து ட்விஸ்டா இருக்கட்டும், அப்புறம் கிளைமாக்ஸ் முடிச்சதும் சூப்பராக முடிச்சிருந்தாங்க. ஸோ இந்த படத்தை பொறுத்தவரை பெருசா எதிர்பார்க்காம பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு வாட்சப்பான ஒரு வித்தியாசமான ஒரு ஹாரர் படம் பார்க்கறதுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு நல்ல டீசென்ட் வாட்சனா ஒரு ஹாரர் படம் அப்படி கண்டிப்பாக சொல்லலாம். ஒரு டிமாண்டிக்கான யாவர் நாளும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ஹாரர் படம் மாதிரி இந்த படம் எடுத்திருப்பாங்க. ஸோ தாராளமா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ 3வது படம் பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்ச படம்னா இந்த படம் தான், சென்னை லவ் ஸ்டோரி அப்படின்ற படம். சோனி லீடோ இப்போ தமிழ்ல ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்கு. ஆக்சுவலா அந்த படம் ஒரு லவ் ஸ்டோரி அண்ட் அது மட்டும் இல்லாம ஃபேண்டசி விஷயமும் கொஞ்சம் ஆட் பண்ணிருப்பாங்க. ஸோ படத்தோட கதை வந்து நம்ம ஹீரோயின் வந்து பிரேக்கப்ல ரொம்ப டிப்ரெஷனா தனியா சுத்திட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ வந்துட்டு சினிமால டேரக்ட் ஆகணும் அப்படின்னு சுத்திட்டு இருப்பாரு. இப்போ 2 பேரும் ஒரு இடத்துல மீட் பண்ணிக்கிறாங்க. இதுக்கப்புறம் 2 பேர் லைஃப்ல என்ன ஆச்சுன்னு தான் இந்த படத்தோட கதை. ஸோ இந்த படத்தை பொறுத்தவரை எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ஒரு சில கொஞ்ச நேரம் வந்துட்டு கொஞ்சம் அப்படி இப்படி இந்த மாதிரி இருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் படம் அவ்வளவு எங்கேஜிங்கா, இன்ட்ரெஸ்டிங்கா அப்படி சூப்பரா கொண்டு போயிருந்தாங்க. முக்கியமா இந்த படத்தை பொறுத்தவரை ஒரு 2 மணி நேரம் 55 நிமிஷம் ஓடக்கூடிய ஒரு படம். ஆனா ஒரு இடத்துல போர் அடிக்கல. என்னடா அது டக்குன்னு முடிச்சு அப்படின்ற ஃபீல் வந்து ஒரு சில இடத்துல கண்டிப்பா கொடுக்கும். அண்ட் அதே மாதிரி வந்துட்டு இந்த படத்துல அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு அவ்வளவு சூப்பரா கொண்டு போயிருந்தாங்க. அதுவும் ஒவ்வொரு கேரக்டரும் நம்ம கனெக்ட் ஆகிறதுனால இன்டர்வல் போர்ஷன் அவ்வளவு எமோஷனலான ஒரு போர்ஷன். அந்த போர்ஷன்லாம் நீங்க அவ்வளவு எமோஷனலா ஃபீல் பண்ணுவீங்க. சூப்பரா எடுத்தாங்க அந்த போர்ஷன். அண்ட் செகண்ட் ஹாஃப் அது அப்படியே நேர் ஆப்போசிட்டா ஒரு மாதிரி ட்விஸ்டோட அது ஃபேண்டசி அப்படியே உள்ள கொண்டு வந்துட்டாங்க. அது ஒரு மாதிரி சூப்பரா இருந்துச்சு. அந்த ஃபேண்டசி கையாண்ட விதமும் நல்லா இருந்துச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாம அந்த ஃபேண்டசியோட அந்த எமோஷன் விஷயம்லாம் சூப்பரா இருந்துச்சு. அதுவும் கிளைமாக்ஸ் ஒரு கடைசி 30 மினிட்ஸ்ல வந்துட்டு ரொம்ப எமோஷனல் ஆகி விட்டாங்க. நிறைய பேர் கண்டிப்பா அழுக வாய்ப்பு இருக்கு. நான்லாம் ரொம்ப அழுதுட்டேன். ஸோ ரொம்ப ஒரு சூப்பரான இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு படம்னா அது ரீசெண்ட் டேஸ்ல இந்த படம் தான் நான் சொல்லுவேன். எனக்கு என்ன தெரியல, ரீசெண்டா இப்போதான் இந்த டோன்ட் சே குட் லக்னு ஒரு நெட்ஃபிளிக்ஸ்ல வந்த ஒரு படம் தமிழ்ல இருக்கு. நான் கூட வீடியோ போட்டிருந்தேன். அந்த படத்தை பார்த்து நான் வந்து எமோஷனல் ஆனேன். அதுக்கப்புறம் இந்த படத்தை பார்த்து அழுக விட்டேன். நல்லா இருந்துச்சு. ஒரு மாதிரி நல்ல ஒரு எமோஷனலான ஒரு சூப்பரான ஃபீல் கொடுத்துச்சு. ஒரு அழகான ஒரு படம். ஆனால் இன்னும் கொஞ்சம் இம்பாக்ட்ஃபுல்லான கொஞ்சம் எமோஷனலா இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாம அந்த படத்தை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ அந்த 3 படமும் ஒரு டைப். ஸோ ஃபேமிலியோட ஜாலியா ஒரு படம் பார்க்கணும்னா பிஆர் பிரேமா கல்யாணம் பாருங்க. ஒரு ஹாரர் படம் வித்தியாசமா பார்க்கணும்னா டார்க் படத்தை பாருங்க. இல்ல கொஞ்சம் இம்பாக்ட்ஃபுல்லான லவ் ஸ்டோரி பார்க்கணும்னா இந்த சென்னை லவ் ஸ்டோரி படத்தை பாருங்க. ஸோ 3 படமும் பாத்தீங்க உங்களுக்கு எப்படி மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் காத்து இருக்கு. ஸோ மூவி ரிவ்யூஸ், மூவி ரெக்கமெண்டேஷன், இதே மாதிரி நிறைய மூவிஸ் பத்தி தெரிஞ்சுக்க, நிறைய ரிலேட்டடான கண்டென்ட்ஸ் இருக்கு. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாதீங்க ப்ளீஸ். தயவுசெய்து சப்போர்ட் கொடுங்க. ரொம்ப டவுனா போயிட்டு இருக்கு சேனல். ப்ளீஸ் நான் கெஞ்சி கேட்கிறேன். உங்களுக்காக தான் நிறைய நான் கஷ்டப்பட்டு காசு சேர்த்து வச்சு செலவு பண்ணி நான் படத்துக்கு போய் வீடியோ போடுறேன். ஸோ அதுக்கு பார்த்து கொஞ்சம் நிறைய சப்போர்ட் கொடுங்க. ஸோ அடுத்த வீடியோ நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். பாய்.